ஹே கைஸ், நான் விஷயம். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஒரு கடவுளுக்கும் ஒரு வேற்று கிரகவாசி, அதாவது ஒரு ஏலியனுக்கும் ஒரு கடவுளுக்கு என்ன சம்மந்தம்? இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு டாப்பிக்காக இருக்கிறது வந்து அனுநாக்கி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்போ வந்து கடவுளாக கும்பிட்டதெல்லாம் கரெக்டு, அந்த ஒரு விஷயத்துக்கும் ஏலியனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு அனுநாக்கி அப்படின்னா என்னன்னே தெரிலனா இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே நேரத்தில் இந்த அனுநாக்கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கடவுள் மித்தாலஜிக்கல் காடுக்கும் ஏலியனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அனுநாக்கி அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மீசோபொட்டாமியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், அப்புறம் சுமேரியன் கல்ச்சர், இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோபொட்டாமியா அப்படின்ற ஒரு இடம் வந்து ஈராக்கில் இருக்குது. ஸோ இந்த மீசோபொட்டாமியாவோட சவுத்தன் சைடு, அதாவது தெற்கு பக்கம் தான் இந்த சுமேரியன் கல்ச்சர் வந்து உருவானுச்சு. அதாவது இந்த உலகத்தில் இதுவரையும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுலேருந்து இப்போ இருக்க எக்ஸிஸ்ட் ஆகிறதில்ல. நம்ம ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்கும்போது ஓல்டஸ்ட் நோன் சிவிலைசேஷன், அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷங்களாக இருப்பாங்கள்ல. ஸோ அதில் ஈஜிப்தியன் சிவிலைசேஷனு, தமிழ் சிவிலைசேஷன், இதெல்லாம் ரொம்ப ஓல்டஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதில் இந்த சுமேரியன் கல்ச்சரும் ஒன்று, சுமேரியன் சிவிலைசேஷனும் ஒன்று. இந்த சுமேரியன் சிவிலைசேஷன் வந்து 4100 பிசி, அதாவது இயர்ஸ்லாம் ஆரம்பிக்குதுல. இப்போ 2024 இருக்குமா, 2024 வருஷத்துக்கு முன்னாடி ஜீரோ இருக்குமா, அந்த ஜீரோலேருந்து 4100 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த டைமில் தான் இந்த சுமேரியன் சிவிலைசேஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் ஆரம்பிக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 1750 பிசி, அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு 1300 வருஷங்கள் கிட்ட அந்த சுமேரியன் சிவிலைசேஷன் அப்படின்றது வந்து நீடிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுமேரியன் சிவிலைசேஷனில் ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்கள்ல. ஸோ அந்த லாங்குவேஜுக்கு பேர் சுமேரியன். ஸோ இப்போ வரையும் நம்ம எல்லாருமே தெரியும் தமிழ் அப்படின்றது வந்து ஒரு ஓல்டஸ்டான லாங்குவேஜ், இப்போ வரையும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி. பட் சுமேரியன், அக்காடியன், ஈஜிப்தியன், இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் அழிஞ்சு போன ஒரு லாங்குவேஜஸ். இப்போ அந்த லாங்குவேஜஸ் வந்து நடைமுறையிலே இல்லை. பட் இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஸோ ஓல்டஸ்ட் எக்ஸிஸ்டட் லாங்குவேஜ், அதாவது ஆல்ரெடி இருந்த லாங்குவேஜ், பட் அது ரொம்பவே ஓல்டான லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிற லாங்குவேஜஸில் இந்த சுமேரியன் அப்படின்ற ஒரு லாங்குவேஜும் ஒரு டாப்பில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சுமேரியன் சிவிலைசேஷனில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி ஈஜிப்டில் இருந்தவங்களாம் இப்போ நினச்சா கூட கட்ட முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த பிரமிட்ஸ் எல்லாம் கட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன் தான் இந்த சுமேரியன் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல கிளாக்கு, கெடிகாரம்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த கெடிகாரத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெடிகாரத்தை எப்படி பார்க்குறோம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரம் 2 நிமிஷம், 1 மணி நேரம் 3 நிமிஷம், இந்த மாதிரி 6 மினிட்ஸும் யூஸ் பண்ணுறோமா, அதாவது 1 மணி நேரம் நிமிஷம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போ வரையும் நம்மளுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு சிவிலைசேஷனில் இந்த சுமேரியன் சிவிலைசேஷனும் ஒன்று. ஸோ அவங்க தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஓல்டஸ்ட் சிவிலைசேஷனில் கும்புற ஒரு கடவுள் தான் இந்த அனுநாக்கி அப்படின்ற சொல்லப்படுற இந்த கடவுள். ஸோ இந்த கடவுளுக்கும் ஏலியனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத வந்து நான் போக சொல்கிறேன். ஸோ இந்த அனுநாக்கி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து சுமேரியன் லாங்குவேஜில் தான் வந்த ஒரு வேர்டு. ஸோ இந்த அனுநாக்கிக்கு பல பேர்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுநாக்கி, அனுன்னா, அனநக்கி இப்படின்ற மாதிரி பல பேரை சொல்லி இந்த அனுநாக்கியை வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த கடவுள்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் கடவுள்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அனுநாக்கினோட்டி ஒரு பேர் தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஒரு கடவுள் நினச்சிடக்கூடாது, பல கடவுள்கள் சேர்ந்த ஒரு குரூப் தான் இந்த அனுநாக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து சுமேரியன் லாங்குவேஜில் இருக்க ஒரு கடவுள் குரூப்பு, மித்தாலஜிக்கல் கடவுள். ஸோ அனுநாக்கியை பல ஸ்கிரிப்சர்ஸில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா மீசோபொட்டாமியன் மித்தாலஜி அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த ஊர் சொன்னால. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்கிரிப்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஹியூமன்ஸ் இருக்காங்கள்ல, மனுஷங்க, ஸோ மனுஷங்களோட விதி, ஃபேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை வந்து டிசைட் பண்ணுறவங்க இந்த அனுநாக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் அதுதான், அவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேபிலானியன் கிரியேஷன் எப்பிக், அதாவது பேபிலான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெசோபொட்டாமியாவில் இருக்க ஒரு இடம் தான் இந்த பேபிலான். ஸோ இந்த பேபிலானியன் மித்தாலஜி, அந்த பேபிலான் அப்படின்ற இடத்துல வாழ்ந்த கடவுள்கள், அங்கே இருக்க மித்தாலஜி, அந்த இருக்க விஷயங்களெல்லாம் ஒரு இலக்கியமாக, ஒரு எப்பிக்காக எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வெளிவந்த விஷயங்களில் இந்த அனுநாக்கியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுநாக்கியில் குரூப் ஆஃப் காட்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால, அதில் வந்து ஒரு 5 காட் மேஜராக சொல்கிறாங்க. என்னென்னா என்லில், என்கி, நன்னா, உத்து, இஸ்தார் அப்படின்ற மாதிரி ஒரு 5 கடவுள்கள். ஸோ இந்த 5 கடவுள்களும் அந்த அனுநாக்கியை சேர்ந்து ஒரு கடவுள்கள்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த என்லில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடவுள் தான் அவங்க மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹெவன், அதாவது சொர்க்கம் சொல்லுவாங்கள்ல, சொர்க்கத்தையும் பூமியையும் பிரித்து வச்சுருக்க ஒரு காற்றோட கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ நான் சொன்னால இந்த பேபிலானியன் கிரியேஷன் எப்பிக், ஸோ அந்த வந்து இலக்கியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் என்னென்னா, எனுமா எல்லிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடவுளும், மர்டுக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடவுளும்,
இந்த அனுநாக்கி அப்படின்றவங்களோட ஒரு கனெக்ஷனில் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து அனுநாக்கியை வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஹெவனில் ஒரு 300 கடவுள் இருங்க, எர்த்தில் ஒரு 300 கடவுள் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 600 அனுநாக்கிஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அனுநாக்கியை மென்ஷன் பண்ண பல இலக்கியங்கள் அந்த மித்தாலஜிஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் பேசிக்காக இந்த அனுநாக்கியை பற்றின அந்த மித்தாலஜிஸ், இந்த கடவுள்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்தோமா. இப்போ இந்த ஏலியன்ஸ்க்கும் வேற்றுக்கிரகவாசிகளுக்கும் இந்த அனுநாக்கிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அனுநாக்கி அப்படின்றது வந்து உண்மையிலே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கலாம், அது வந்து ஒரு ஆக்சுவல் பீயிங்காக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மள மாதிரி ஒரு லிவிங் பீயிங்லாம் இந்த உலகத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி டிவி 18 அப்படின்ற ஒரு சேனல் இருக்கும். ஸோ அதில் கூட ஏன்ஷியன்ட் ஏலியன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ போடுவாங்க. ஸோ அதில் கூட இந்த அனுநாக்கியை பற்றி பேசியிருப்பாங்க. அது வந்து ஒரு லிவிங் பீயிங்லாம் இந்த உலகத்தில் இருந்தது தான், பட் நம்ம பூமியை சார்ந்த ஒரு லிவிங் பீயிங் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வேறு ஏதோ ஒரு வேற்று கிரகத்தில் வேறு ஏதோ ஒரு பிளானட்லேருந்து வந்த ஒரு பீயிங்ஸை தான் அனுநாக்கி அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க சில பேர். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பூமி இருக்குல்ல, ஸோ பூமி இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடிலாம், இல்லை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பூமிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பிளானட் இருந்துச்சு. அந்த பிளானட் வந்து எக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளானட்லேருந்து அந்த கிரியேச்சர்ஸ் தான் இந்த அனுநாக்கிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, கேட்கலாம் நீங்கள், இந்த அனுநாக்கிஸ் உண்மையிலே வேறு ஏதோ ஒரு பிளானட்லேருந்து வந்துருந்துச்சுன்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்படி ஒரு பீயிங்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ அந்த பீயிங்ஸ் எங்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சுமேரியன் கல்ச்சர் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு சிவிலைசேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல. அவங்ககிட்ட இருக்க டெக்னாலஜியாக இருக்கட்டும், அவங்ககிட்ட இருக்க நாலேஜாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துச்சுல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான், உண்மையான விஷயங்கள் இல்லை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த அனுநாக்கிஸ் அப்படின்றவங்க வந்து நம்ம பூமிக்கு வந்து, அதாவது வேறு ஏதோ ஒரு ஏலியனோ இந்த மாதிரி ஒரு வேற்று கிரக வாசின்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம பூமிக்கு அவங்க வந்து, ஸோ பூமியில் இருக்க அந்த சுமேரியன் கல்ச்சர் பீப்புள் எல்லாரையுமே இந்த தங்கம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல தங்கம் அதிகமாக கிடைக்கும் போல இருக்கு, அவங்கள அந்த தங்கத்தை மைன் பண்ண வச்சு, ஸோ ஒரு இவ்வளோ காலங்கள் வந்து அவங்க அந்த தங்கத்தை மைன் பண்ணி அவங்க சுமேரியன் கல்ச்சரையும் வளர்த்து விட்டுட்டு அவங்களோட தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம், அவங்களோட தேவைகள் எல்லாமே நிறைவேறினதுக்கப்புறம் நம்ம பூமியை விட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி பல ஃபோட்டோஸ், பல இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும்ல, இந்த மாதிரி தான், அதாவது இந்த கல்வெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடச்சிருக்கும்ல. ஸோ இந்த அனுநாக்கினா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கிடைச்ச அந்த சிலைகள், அந்த சிற்பங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த அனுநாக்கி அப்படின்றது வந்து ஒரு ரெப்டிலியன் கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரெப்டிலியன் ஹியூமனாய்டு, அதாவது ஒரு ரெப்டைல், அதாவது இந்த ஊர்வன உயிரினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, ரெப்டைல்ஸ். ஸோ அந்த ரெப்டைல்ஸும் ஒரு ஹியூமனும் சேர்ந்து செஞ்சு கலவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த அனுநாக்கியை. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த மித்தாலஜிஸ்லாம் என்ன சொன்னாங்களா, தி சில்ட்ரன் ஆஃப் எர்த் அண்ட் ஸ்கை, த கிரியேஷன் ஆஃப் எர்த் அண்ட் ஸ்கை, அதாவது பூமிக்கும் ஆகாயத்துக்கும் பிறந்த ஒரு குழந்தைகள் தான் அந்த அனுநாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. ஸோ நான் இதை வச்சு என்னமா கனெக்ஷன் பண்ணுறேன்னா, ஆகாயம், ஸ்பேஸ், அதாவது வானம். ஸோ ஸ்பேஸ்லேருந்து தான் வேறு ஏதோ ஒரு கிரியேச்சர் வரணும், அதாவது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீயிங், அதாவது வேற்று கிரகவாசினா ஸ்பேஸ்லேருந்து தானே வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ்லேருந்து வந்த ஒரு கிரியேச்சரை இவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்மளை விட டெக்னாலஜிலையும் சரி, அறிவிலையும் சரி, எல்லாத்துலேயும் மேம்பட்டு இருக்க ஒரு கிரியேச்சரை வந்து நம்ம இங்கே பூமியில் இருக்க மனுஷங்க பார்த்துட்டு, ஸோ அவங்க வந்து நிறைய சக்தியோடு இருக்காங்களா, ஸோ அவங்க எல்லாமே ஒரு கடவுளாக கும்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது. ஸோ பட் இது எல்லாமே தியரியாக தான் இருக்கே தவிர, இந்த மாதிரி ஒரு உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா ஸ்கிரிப்சர்ஸில் இருக்க ஓவியங்களை வச்சோ இல்லை இந்த மாதிரி மித்தாலஜியை வச்சோ நம்ம இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாதுல்ல. ஸோ அதனால் இது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கலாம், பட் எக்ஸிஸ்ட் ஆகிருந்தால் உண்மையிலே இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்றது வந்து யாருக்குமே தெரில. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அனுநாக்கிஸ் ஆர் ஏலியன், ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. ஸோ அனுநாக்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றினா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த அனுநாக்கி அப்படின்ற விஷயத்தை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.